வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பிரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது பவுட்ரு பண்ணிப்போம். பாருங்கள், நைஸாக நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துப்போம். 250 கிராம் சிக்கன் எடுத்து எலும்பு இல்லாமல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துப்போம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைக்க போகிறோம். பாருங்க, இது போல நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிக்குங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்குங்க. இப்போ சதுரமாக நல்லா திரட்டிக்குங்க. கையில் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க. பாருங்க, இது போல திரட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிப்போம். இதே போல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இது போல நம்ம செஞ்சாச்சு. இப்போ முட்டையில நம்ம ட்ரிப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்குங்க. ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு வச்சிருக்க சிக்கனை எடுத்து முட்டையில் நம்ம ட்ரிப் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் பவுடர் ட்ரிப் பண்ணிக்கலாம். இதே போல எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ட்ரிப் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம். ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. சிக்கன் வேகணும், அதனால நம்ம ஸ்லோவிலே வச்சுக்கலாம். போட்ட உடனே திருப்பாருங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுருவோங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்ல மாத்திப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான சிக்கன் நட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.